எங்கள் வீட்டு இந்த வருஷத்தோட பக்ரீத் vlog பார்க்கலாங்களா? நாங்கள் வந்து ஒரு ஆடு மட்டும்தான் இந்த தாட்டி வெட்டியிருந்தோம். அதோட ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. 3ல் 1 பங்கு எடுத்து வீட்டுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இன்றைக்கி லஞ்சுக்கு நெய்ச்சோறு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சுக்கா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறு தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா வச்சுருந்தேன், எலும்பும் கறியும் போட்டு. எங்கள் வீட்டில் நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டால் பெரிய குவான்டிட்டியில் தான் சமைப்போம். அதுக்கப்புறம் பாரம்பரியமாக நாங்கள் பண்ணுறது இந்த பக்ரீத்தில் இந்த சூட்டாங்கறி தான். இன்னமும் எங்கள் வீட்லேயும் எங்கள் மாமியார் வீட்லேயும் இது பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மற்ற யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இது சுட்டு இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு இந்த மாதிரி வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் உப்பு சோம்பு போட்டு வறுத்து வச்சுப்பாங்க. இது ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து அரிசி மாவு ரொட்டி தான் மெயினாக பண்ணுவோம் நாங்கள். அரிசி மாவு ரொட்டி அதிகமாக பண்ண முடியாதுன்ட்டு அதை கொஞ்சமாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோதுமை ரொட்டியும் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஃபாத்தியா மாதிரி கொதிப்பாங்க. இது வந்து சூட்டாங்கறின்னு சொல்லுவோம். இன்னமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெடிஷன் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தான் எங்கள் வீட்டோட பக்ரீத் முடிஞ்சது.